தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு காரியம், எல்லோருக்கும் பண ஆசை இருக்கிறது. இந்த பண ஆசை எங்கே கொண்டு செல்லும் என்று பார்க்கும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். அதனுடைய கண்ணிலே விழுந்து நீங்கள் நாளும் சிக்கிக்கொள்கிறோம். இதனால் நமக்கு உள்ளத்திலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படுகிறது. நமக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நீங்கள் நானும் சரியான விதத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையை நாம் எப்படி செல்கிறோம் என்பதை சரியான விதத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். உலகிலே நிறைய அவசியமான காரியங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அவசியம்தான். ஆனால் பேராசிரியரும் இருப்பது தான் பிரச்சனையாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு இருக்கிற காரியங்கள் ஒருவேளை எனக்கு கிடைக்கலையே, மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லையே என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கிறோம். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு போதுகின்ற ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் திருப்தி இல்லாமல் இருக்கும்போது தான் நாம் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறோம். ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஆசைப்படுக்கும் போது நீங்கள் நானும் உலகத்தில் மாட்டிக்கொள்கிறோம். பலவிதமான மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் எண்ணி நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நமக்கு பின்னாடி வந்தவங்கள் ஒரு முன்னேற்றம் அடைந்து விட்டார்களே, நாம் இப்படியே இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்து கொள்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு அப்படியேப்பட்ட ஒரு இடுக்கையை நாம் கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளால் நாம் நம்மிடம் இல்லாது குறித்து முறுமுறுத்து கொள்கிறோம். இது ஒரு கெட்ட சாட்சியாக மாறுகிறோம். தேவன் நம்மளை கைவிட்டார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை, நம்மேல் அவருக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி நீங்கள் நானும் போகக்கூடிய நினைக்கின்ற அளவுக்கு பிசாசானவன் நம்முடைய மனதை கெடுத்து கொண்டிருக்கிறான். எனவே அங்கே பவுல் சொல்கிறார், போதுமென்று எண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எப்படி விரும்ப வேண்டும், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி அவர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் நம்ம நினைத்திருக்கிறார். எப்படி எங்கே வாழ வேண்டும், எப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டும் சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் என்ன செய்கிறோம், நம்ம அதிகமாக பணத்திற்காக நேரம் செலவிடுகிறோம், பணம் சம்பாதிக்க வேண்டும். இதனால் நம்முடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் நானும் நேரம் செலவிக்க மறந்து போகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க நாம் மறந்து போகிறோம். பிசாசு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் கொண்டு வருகிறான். காரணம், பணம் என்கிற ஒரு இச்சையை, அதிலும் ஒரு 10வது கற்பனையை நாம் மீறுகிறோம். ஆண்டவரை விட்டு 2வது கற்பனையை நாம் மீறுகிறோம். 1வது கற்பனை மீறுகிறோம். ஆண்டவரை விட்டு இன்னொரு மேல் இச்சை மேல். நல்லா கவனித்து பாருங்கள், அந்த ஒரு ருபீஸ்ன்றது ஒரு பிரிண்டிங் பேப்பர். அதுதான், அது மேல் நம்ம ஒரு இச்சை வைத்து ஆசை வைத்து நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் நிறைவேற்றுவார். வேத வாக்கியம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்கிறார். அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாக. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய என்ன தேவையோ, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறை வைத்ததில்லை. அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். யோசேப்பு ஒன்றுமே இல்லாதிருந்தான், ஆனால் தேவனை மட்டுமே சார்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதித்தார். இதை பார்த்துக்கிற நன்மையான பிள்ளைகளே, அந்த தீமையிலிருந்து வெளியே வாருங்கள். பிசாசானவன் அப்படியேப்பட்ட தீமைக்கு நம்மளை அழைத்து செல்கிறான். ஆண்டவர் நம்பி வாழ்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், நம்முடைய தேவையை சந்திப்பார். இந்த காலை வேளையிலே நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள். தேவன் அற்புதமாய் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you.